வெள்ளியங்கிரி மலைக்கு போகும் பக்தர்களுக்கும், அங்க இருக்கும் மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. எப்படி நம்ம நம்ம வீட்ட, நம்ம இடத்த சுத்தமா வச்சிருக்கோமோ, அதே மாரி நம்ம கோயில், நம்ம இடம் அப்படின்னு எப்ப நெனைக்கிறோமோ, அப்பதான் அங்கேயும் சுத்தமா இருக்கும். நமக்கு என்னடா நம்ம போறோம், சாமி கும்பிடுறோம், அதுக்கப்புறம் வந்துடுறோம், அங்க இருக்கவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நெனைக்காம, அதில நம்மளும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடம் இன்னும் சுத்தமா போயிரும். அப்படி இருக்கும்போது, நம்ம குழந்தைகளும் அதைய பார்த்து சரி நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாரி என்னன்னா, இப்போ மலையேறும் பக்தர்களுக்கும் ஒரு என்னன்னா, கீழயே பார்த்தீங்கன்னா, அவங்க செக்கிங் பாயிண்ட்ல நம்ம பேக்குள்ள இருக்க அந்த பாலித்தீன், அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்து போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அது வேற ஏதோ கவருக்குள்ள நம்ம போட்டு குடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, எப்போலாம் அந்த 1வது மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் இவ்வளோ குப்பையா இருக்கு போற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த கடையில இருக்க அந்த பிளாஸ்டிக் பொருள்னால நெறைய குப்பை சேருது. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற ஏரியாவ மட்டும் கிளீன் பண்ணி அந்த பேக்குள்ள போட்டு வச்சுர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம அங்க போய் வாங்குறோம். அதுல கவர் நெறைய இருக்கு. சின்ன சின்ன பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவரா தான் இருக்கு. நம்ம பிரிச்சு நம்ம வேற ஏதாவது பொருள்ல அதை போட முடியும் அப்படின்னு நெனைக்கிற சில பொருட்கள் மட்டும், அவங்க கடைக்காரங்களே நெனைச்சாலும், இல்ல நம்மளே நெனைச்சாலும் அங்கேயே பிரிச்சு அங்க இருக்க கவர்ல போட்டு, நம்ம வேற ஒரு மாற்று பொருள் அதில வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துரலாம். அங்க இருக்க குப்பைய நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்க பெருசா குப்பை சேராது. 2வது பார்த்தீங்கன்னா, அங்க போற பக்தர்கள் சில பேர் சொன்னாங்க. எமர்ஜென்சி கிட் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கடையில வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாரி இப்போ மேல ஏறுறாங்க, சப்போஸ் உடம்பு முடியல அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ரெஸ்க்யூ பண்றதுக்கு அந்த மாரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, டக்குன்னு கூட்டிட்டு போய் ஏன்னா இங்கிருந்து நம்ம அவ்வளோ தூரம் போறோம் அப்படிங்கும்போது, கீழயே பார்த்தீங்கன்னா, நம்மனால ஏற முடியுமா? ஏற முடியாதா? அப்படிங்கிறது மலை ஏற போறவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்க பார்த்து ஏறிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் வராது. இந்த மாரி பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு முன்னேற்பாடுகள் இந்த நம்ம கோயில் இருக்கவங்க கொஞ்சம் செஞ்சு வச்சா நல்லது. அதே மாரி 2டே 2 ஆம்புலன்ஸ் இருக்கு. அந்த 2 ஆம்புலன்ஸ் போதுமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தான். எமர்ஜென்சிக்காக வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாரி இந்த குளியல் அறைக்கிட்ட எங்கேயாச்சும் பாத்ரூம் வச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா பாத்ரூம் கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வெள்ளியங்கிரி மலையேறக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேரூர் தாண்டி இருக்கிற நந்தா மெஸ் அங்க தான் போய் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் அந்த சைடு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மெஸ்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளியங்கிரி நோக்கி நம்ம பயணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு தேவா. இவர் பிரபுதேவா. தேனிசி சென்ட்ரல் தேவா. எங்கேயாவது போறேன்டா வாடா. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, போகிற வழியில சும்மா ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிவிட்டு, ஒரு வழியா நம்ம வெள்ளியங்கிரி மலையை நோக்கி வந்துட்டோம். சூப்பரான ஒரு கிளைமேட்டு. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, நாங்க போற டைமில அந்த கிளைமேட்டுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. நாங்க எல்லாருமே வெள்ளியங்கிரி மலைக்கு வந்துட்டோம். இப்போ மலை ஏற போறோம். அதுக்கு முன்னாடி சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற போறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, சரி எப்படியாவது கொஞ்சமாவது கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தில தான் போனோம். ஆனா, எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஓரளவுக்கு இருந்தாலும், அங்க பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரஷ் இல்ல அப்படின்னு சொல்லியாகணும். அதுக்கப்புறம் போயிட்டு மூங்கில்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனா, மூங்கில் பார்த்தீங்கன்னா, நாங்க போற டைமில எதுவுமே சரியில்ல. எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. தாமு சொல்லு தாமு. ஆனா என் கை சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த குச்சி 30 ரூபாயாம். இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய டைம் மலை ஏறிப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட தண்டி இவ்வளவு பெருசா இருக்கும். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியேப்பா ஃபுல் வைடு வந்துச்சுடா. இப்படி ஒரு செல்ஃபி போட்டிருக்கேன். ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லுங்க. அதாவது யார் யார் போகணும், யார் யார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஏறவங்க கரெக்ட்டா பார்த்து ஏறுவாங்க.
ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம அன்னதானம் போடுறதாங்க. அது யார் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அந்த சென்னை சில்க்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட்டுங்க. அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருப்தியாக இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாரும் இந்த பயணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து எங்கள் கூட பயணிக்குமாறு தருணம் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா டைம் வந்து மலை ஏறி இருக்குங்க. அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செக்கிங் பாயிண்ட்லாம் இருக்காது. நேராக போவோம், சாமி கும்பிடுவோம், ரிட்டன் கீழே வந்துடுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்கிங் பாயிண்ட் இருந்திருக்கலாம். நம்ம தமிழ்நாடு வனத்துறை செஞ்ச ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமே இது ஒன்று தாங்க. அதாவது ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கில் பாலித்தீன் கவரோ இல்லை பிளாஸ்டிக் வேறு ஏதோ சாமானோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான கவரையும் அவங்களே போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம மலையேற போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வேஸ்ட்லாம் எப்படி இருந்தாலும் அப்படியே தூக்கி வீசிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வன உயிரினங்களுக்காகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இயற்கைக்காகட்டும் பெரிய ஒரு பாதிப்பு இந்த பிளாஸ்டிக் தான். அதனால் பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் மலையை வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நைட்டே எல்லாம் ஏறுறோம். அது அமாவாசை இருக்குல்ல, மொபைல் டார்ச்சர் மட்டும் நம்பி நாங்கள் ஏற போகிறோம். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. எப்படி சார் இருக்கு? ஒரு வழியாக நாங்கள் முதல் மலையை வந்து ஏறி வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஏறி இருக்கேன். அந்த டைம்லாம் இந்த அளவுக்கு வேர்த்து கொட்டினதே கிடையாது. நம்ம கிளைமேட் சேஞ்சுங்காட்டி நம்ம ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடியே வந்துட்டேன். சொல்லுங்கள் சார் பாய், முதல் மலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிலோமீட்டர் 2 தானடா. அவனுக்கு புரியலையா, எனக்கு புரியலையான்னு தெரியலையே. படம் பார்த்துட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பழி வாங்கறக்கே பார்த்துருக்காங்களா? வேத்து பூத்துருச்சு. உனக்கு எப்படா இருக்கு? எங்களோட முன்னாடி ஃபஸ்ட்டாக வந்துட்டேன். அப்படியே மெதுவாக ஏறி வந்துட்டேன். இப்படியா ஃபஸ்ட் மலை வந்து நாங்கள் ஏறி இறங்கிட்டோம். இல்லை சாரதியோட லெவல் வந்து பெரிய தாக்கத்தை வந்து என் மனசுக்குள்ள ஏறிடுச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. என்ன தாக்கம்? அப்படி ஃபர்ஸ்ட் மலையே ஏற முடியாம ரொம்ப டயர்டா இருந்தாலும் அவமானப்படுத்திட்டேன். அப்படியே மேல ஏறி வந்துட்டாரு. எல்லாருமே ஒரே காலேஜா? கோயம்புத்தூர் எந்த காலேஜ்? சக்தி. மலை ஏறி வந்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி வந்து சூப்பரா இருக்கா? செமையாக இருக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாலா டைம் ஏறி வந்தீங்க. கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா? நாங்களா ஃபர்ஸ்ட் டைம். யாரோட ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க? நானே. வரலாம் ஆந்தி வேலை பிக்கப் பண்ணுவோம். அள்ளி போட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் மலையை வந்து நாங்கள் 3 பேரும் வெற்றிகரமாக வந்து கடந்து வந்து விட்டோம். அடுத்த 2வது மலையை நோக்கி நம்மளோட பயணம் வந்து மேலே போகுது. மலையாவது 2 கிலோமீட்டர் விட்டு போக மாட்டேன். இல்லை 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். 2 தலைகள் முன்னாடி நடந்து போய் கொண்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கட்டு அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்காது. வெறும் மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். செகண்ட் மலையில் நம்மளுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்பானங்கள் விற்கிற கடையெல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மலை வந்து பார்க்குற மாதிரி இல்லைங்க. பார்க்குற மாதிரி இல்லை, இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக குச்சி பாரு. எப்படி போகிறது ஒன்றுமே புரியலண்ணா. ஃபுல்லாக வழுக்க போகிறதா இல்லையா? என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 2வது மலை ஏறி கொஞ்சம் தூரம் ஒரு பாதினா நீங்கள் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஊற்று ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபில்லாக பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து போய்க்கலாம். ஆனால் தண்ணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தண்ணியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல. தண்ணியோட டேஸ்ட்டே ரொம்பவும் கம்மியாயிடுச்சுங்க.
கோயம்புத்தூர்காரன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தண்ணியோட டேஸ்ட்டு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து சுத்தமாக நல்லா இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் பிடிச்ச தண்ணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது இயற்கை கொடுத்த பானத்துக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அண்ணா நீங்கள்லாம் மேலே ஏறுறீங்களா அப்படியே? சூப்பர்ண்ணா. நீங்கள் இறங்குறீங்களா? இல்லை நாங்களும் மேலே தான் ஏறலாம். தெரியுதா? மினரல் வாட்டரா? முதல்ல நான் தெரியுதுண்ணா. தெரியுதா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் தண்ணி ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி நன்றிண்ணா. கோயம்புத்தூரில் கேன்டீன் 200 தண்ணியா தானே? 25 ரூபா இப்போ. 50 ரூபா கேன் தண்ணி வந்து 50 ரூபா. எங்கள் ஊர்லலாம் 25 இந்த ரூபா. கேனில் பெரிய கேன். இது ஒரு தண்ணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே என்ன மாதிரி இருக்குல்ல, அக்குமா இருக்கு. அக்குமா இருக்கு. தண்ணி வேறு சமத்தியாக இருக்கு. 6 பக்ஸ். வாவ். எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. விஐபி படத்தில் தனுஷை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம் அப்படியே தான் இருக்கு. வந்துட்டுருக்கோன்னு சொன்னேன். நீங்கள் ஏறும்போது அங்கே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஏறக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஓரமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா மேலே ஏறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக ஏறுவாங்க. நான் எங்கடா தாண்டினேன், நீ தான்டா தாண்டி போயிருக்க. பிடிக்காமலே வந்து பார்த்தியா? காட்டோட ரெடி பின்னாடி போச்சுன்னா புளி வருதுன்னு அர்த்தம். புளியே பின்னாடி பின்னாடி போச்சுன்னா வரான வருஷம். இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி ஃபோக்கஸ் ஆகுது பைத்தியம். நைட்டு ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி உயிரினங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம காலில் பட்டு நம்மளை கடிச்சிட்டாலும் அது நம்மளுக்கு பெரிய பாதிப்பு தான். அது இறந்து போனாலும் அதுக்கும் பெரிய பாதிப்பு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சேஃப்டியாக இருங்க. என்ன சொன்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது என்ன கூர்நாய் மண்ணா? 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் எங்கே தான் வந்து மேலே ஏறி வந்துச்சுனே தெரியல, அவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ஏறி வந்து தயால படுத்துட்டு பார்த்தியா? இல்லை சூப்பர் கொடுங்க. ஒன்று கூலிங்கா மோர், கம்ம கூழ், தர்பூசணி ஜூஸ், லெமன் ஜூஸ், லெமன் சோடா, நன்னாரி சாமி வாங்க. சூப்பு தான் குடிக்கிறீங்களா? ஓகே, நல்லா இருக்குங்களா? வாங்க சாமி வாங்க. அவன் வைஃப் எல்லாம் பார்த்துட்டானா? அடிச்சு வாங்க சாமி வாங்க. இங்கதான் கிழங்கு மூலிகை சூப்பு, சுக்கு டீ, கூலிங்கா மோர், கம்ம கூழ், தர்பூசணி ஜூஸ், லெமன் ஜூஸ், லெமன் சோடா, நன்னாரி சர்பத்து. என்ன கடனா? வாட்டர் ஃப்ரீயா தராங்க. வாட்டர் ஃப்ரீங்களா? வாட்டர் ஃப்ரீயா போட்டுட்டு போறோம் போடு. ஸ்நாக்ஸ் வாங்கினா வாட்டர் ஃப்ரீ. ஸ்நாக்ஸ் வாங்கினா வாட்டர் ஃப்ரீ. சோடா, நன்னாரி ஜூஸு, மேகி அவைலபிள் 70 ரூபா. கம்மங்கூழ் அங்கே போட்டிருக்காங்க. பை ஸ்நாக்ஸ் கெட் ஃப்ரீ வாட்டருங்க. எந்த கடையில வந்து வாட்டர் ஃப்ரீயா தரல. ஆமாம், ஜிபே இருப்பாரு. ஜிபே நம்பரில் வச்சுருக்கேன். வெள்ளிங்கிரி மலையில் வச்சு ஜிபே பார்த்து ஒரே கடை தான். ஆமாம், ஜிபே பார்த்து ஒரே கடை. வந்து பொதுமக்களுக்கு இது ஒரு பங்காளிக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? என்ன நல்லாதான் செய்யறாங்க, கெட்டாதான். பக்தர்களுக்கு வந்து இவங்க போடுறது நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குண்ணா. குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி அப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ அப்படி யாருக்குதா? மேலே வரக்குள்ளேயே பாதி போயிருக்கு. இது யாருன்னா கொண்டு வந்து எல்லாம் மேலே வைப்பாங்க? அதுக்கு ஆள் இருக்காங்க. லோடு மண்ணு கூலி ஆளுங்களா? இந்த வெயிட் 25-30 கிலோ 25 என்ன சாமி சாப்பிடுவாங்க? 1500 ரூபா. 20 ரூபா தான். ஜூஸ் இருக்கு, வாட்டர் மெலன் ஒரு டைம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நம்ம என்ன ஐட்டம் கேட்குறோமோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்காரருக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி பிளாஸ்டிக் பேக் எல்லாமே எல்லாமே பாருங்க பின்னாடி எல்லாம் காட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. 20 ரூபா ஜூஸ் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 மலை, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்ம நடந்து போகிறோம். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற அந்த குப்பைகளை சேகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்ன மாதிரி
அங்கே இருக்க அந்த என்ஜிஓ தன்னார்வலர் தொண்டுகள் அமைப்பு சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வந்து கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக மேலே ஏறிட்டு வந்துடுவோம், அங்கே இருக்க அந்த வன உயிரினங்களாகட்டும் அதே மாதிரி இயற்கைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் சேகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனசார சொல்லணும்னா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்க. இதில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிறாங்க அப்படின்னா அந்த குப்பைகள்லாம் அப்படியே தூக்கி போடாமல் அங்கே ஏதாச்சும் கவர் மாதிரி ஏதாவது குப்பை பாஸ்கெட் மாதிரி கொஞ்சம் மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளும் கரெக்டாக அங்கே போட்டுட்டு நம்ம போயிடுவோம். மலை ஏற போகும்போது கண்டிப்பாக வந்து மரநெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க. ஏன்னா தாகம் வந்து ஜாஸ்தியாக எடுக்காது. மரநெல்லிக்காய் சாப்பிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி குடித்தாலே போதும், நீங்கள் பாட்டுக்கு கடகடன்னு மலை ஏறிடலாம். ஏன்னா வைட்டமின் சி சத்து நிறையா இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் பிஸ்கெட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இந்த மிட்டாயெல்லாம் வாங்குறது வந்து நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இப்படி உட்காந்துருக்கு பார்த்தியா ஸ்பைடரு, டீங்கப்பா. 3வது மலை நீங்கள் ஏறி முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கைதட்டி சுனைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கைதட்டினா அங்கே தண்ணி வரும். இது நாங்களே நிறைய டைம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டியூப்பு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க. ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வரும் மண்ணோடு சேர்ந்து தான் பிடிச்சிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வாட்டர் கேன் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஈஸியாக பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்து குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜில்னஸ்ங்க. கைதட்டும் தண்ணி வருமா தலைவா? கைதட்டி சுனை, கைதட்டி ஆசையா பார்க்க வந்தா தண்ணி எப்படின்னா இருக்கு? ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? பெரியவளம்ண்ணே. பெரியகுளமா? தேனி மாவட்டம். ஓகே, உங்கள் பேருண்ணே? மணிமாறன். சூப்பர், எடுத்துங்க. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நம்ம இங்கே வாழையார்ண்ணா. வாழையார். கோயம்புத்தூர் தான். ஓகே சூப்பர்ண்ணா. உங்கள் பேருண்ணா? பிரபாகரண்ணா. நீங்கள் எந்த ஊருங்க? நம்ம இதே ஊர் தானே. நீங்கள் கேங்காக வந்திருக்கீங்களா? நாங்கள் 4 பேர் வந்துருக்கோம். 4 பேர் வந்திருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. என்ன பிஸ்கெட் யாரு? மாரியம்மா கோல்டு. ஓகே, எப்படியோ 4வது மலையை கடந்து 5வது மலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன சாரு பாய், பார்த்து ஃபுல்லாக பாறைகள் நிறைந்த படிக்கட்டுகள், பாறைகள் நிறைந்த பாதைகள். ஓகே, இது நல்லா இருக்கா? இந்த மலைக்கு பேர் வந்து திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் ஏறும்போதே அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசம் இருக்கும், அந்த திருநீரோட வாசம். போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து சுரண்டி ஒரு கவரில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லும் வந்து இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட சூப்பராக இருக்குங்க. காலங்க தான் போதும், நடக்கலையும் எடுத்துக்கலாம். பொரி ஓகே. அந்த மேலோட 4 முடிஞ்சு 5 ஸ்டார்ட் ஆகுது. 5 ஸ்டார்ட் ஆகுங்களா? ஓகேண்ணா. பேர் முரளிதரங்க. ஓகேண்ணா. எங்கேருந்து வரீங்க? கோவையிலேருந்து வரேங்க. பாப்பா பேர்? தக்ஷிதா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 6th போறேன். 6th. எந்த ஸ்கூலு? விவேகாலயா. சூப்பர். எப்படி ஏறினீங்க? காலையே தெரியும்டா ராஜா. இல்லை ஏறும்போது உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? எத்தனை டைம் ஏறி இருக்கீங்க இது வரைக்கும்? செகண்ட் டைம் ஏறுறீங்களா? அந்த அவங்க 4 பேர் மொத்தம். ஓகே. எப்படி பாப்பா இருந்துச்சு உங்களுக்கு ஏறுக்குப்பா? கொஞ்சம் போகும்போது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போகும்போது ஈஸியாக இருந்துச்சா? ஏறும்போது ஃபஸ்ட்டு படிக்கட்டே ஜாஸ்தியாக இருக்குமே மலை. எப்படி ஏறின? அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க? உப்பு மட்டும் தூக்கிட்டு வந்தாங்களா? நடந்து ஃபுல்லாக நடந்தே வந்துட்டியா? இப்போ ஷூ போட்டு எப்படி மேலே ஏறி வந்த? அந்த வழுக்கு பாரெலாம் நிறைய இருந்துச்சு. நடந்துட்டேன். ஃபுல்லாக நடந்துட்டிங்களா? சூப்பர். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் அந்த நாய்களாம் வந்து 5வது மலைக்கு எப்படி ஏறி வந்துச்சுன்னே தெரியல. அதாவது இவங்களாம் வந்து அந்த கடை ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட அப்படியே ஏறி வந்திருக்கும் போல இருக்குது. இதுக்கப்புறம் தான் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிரவே ஆரம்பிச்சு. ஏன்னா இத்தனை டைம் மேலே ஏறி வந்தும் கூட எங்களுக்கு அந்தளவுக்கு குளிர் அடிக்கல. ஏன்னா ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடுச்சுங்களா, அதனால வந்து அந்த குளிர் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது மலை வந்து முடிஞ்சு 6வது மலை ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே ஒரு தண்ணி ஊற்று மாதிரி இருக்கும். அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஏன்னா அது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை தான் அங்கே போகணும். இப்போதைக்கு திருநீர் மலையை வந்து தாண்டிட்டோம். ஒரு வழியாக 5வது மலை கிட்ட வந்து வந்துட்டோம். தண்ணி பாருங்க, தெரியுதா?
எப்படா இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள குளிச்சு மாதிரி இருக்கா? செம்ம ஜில்லுன்னு இருக்குடா. ஃபுல்லா ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு வழியா நம்ம சோழ தேசத்தை பார்த்துட்டோம். சோழ தேசத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி 3:30. மணி 3:30 பார்த்தா 3:30 6 மணி நேரம். 7 மணி நேரம். 1 மணிக்கு 1 மணி நேரம். வவ்வால்டா. வவ்வால் தான்டா இது. பட்டர்ஃப்ளையாடா இது. ஆண்டா இவ்வளோ பெருசாக இருக்குது பட்டர்ஃப்ளை இருக்குன்னு அத்தச்சோடுக்கு பார்த்தது இல்லையா நீங்கள்? பத்தாம்பூச்சி அத்தச்சோடு பார்த்தது இல்லையா? வந்து 7வது மலையை வந்து ரீச்சிடு. ஆமாம் வந்து விட்டோம். வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். ஆமாம். டேய் இதெல்லாம் ஒருத்தர் பேசுங்களா? 4 பேர் பேசினா எப்படா இருக்கு? ஃபைனலாக நம்ம சோழ தேசத்தை நோக்கி வந்துட்டு ஒரு வழியாக சோழ தேசத்தோட பயணம் வந்து இந்த 7வது மலையில் வந்து நிறைவடைஞ்சு விட்டுச்சு. அதனால கிட்டத்தட்ட 6 மாலை 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி 3:30 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மலை ஏறி கிட்டத்தட்ட 7வது மலையை ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. வர வழியில் ஏகப்பட்ட தடங்கள் இருந்தாலும் 7 மலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் உட்காராமல் ஒரே நடைப்பயணமாக அப்புறம் ஜாலியாக ஒரு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிற ஐட்டம்லாம் சாப்பிட்டு கடைசியாக வந்து ஆண்டவரை தரிசிக்க நாங்கள் 7வது மலைக்கு வந்துட்டோம். வெள்ளிங்கிரி ஆண்டவரை எல்லோரும் பார்த்து தரிசிங்க. இப்போ நைட்டில் தான் வந்தங்காட்டி ஓரளவுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்க முடியுது. அதில் என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ரிட்டன் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு எப்படிலாம் ஏறி வந்தோமோ அது நீங்கள் காலையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ச்சராக இருக்கும். அடுத்த டைம் யார் யார் வரீங்களோ அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். அதையும் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஏறிவாங்க. இந்த மே மாதத்தோட இந்த நடைப்பயணம் வந்து முடிவேறுது. அதாவது வெள்ளிங்கிரிக்கு நம்ம ஏறுறோம் அப்படிங்கும்போது மே மாதத்தோட க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதம் வர முடியாது. அதனால் யார் யார் வந்து தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ எல்லோரும் தாராளமாக வந்து சிவனை வந்து தரிசனம் செய்யலாம். Until then, bye bye from Kaushik. ராஜா சாரதி. சத்தமாக சொல்லுங்கள் சாரதி. புயல். ஆனால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த டைமு நம்மளுக்காக வந்து நீ இந்த டைம் வருவ நீ பாப்படா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு.